இன்றைய வைகாசி திருவாதிரை விழாவிற்கு வருகின்றக்கூடிய அத்துணை ஆன்றோர் சான்றோர் காதலாகி கசுந்து கண்ணீர் மல்கக்கூடிய சிச்சபேஸ்வரனுடைய நடராஜர் ஆத்மார்த்தமான பக்தர்கள் பெரியும் முதற்கண் வருக 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 எனது சிதம்பரேசத்துக்கு சார்பாக வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நடராஜர் ஒவ்வொருத்தர ஒரு டிஃப்ரெண்ட் லெஜெண்டா சுவாமி நமக்கு பண்ணிக்கிறார். சாது சன்னியாசிகள் ஒரு ஃபெமிலியர் அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்க. இன்னைக்கு சுவாமியோட திருவாளரில் ஒரு யங் லெஜெண்டாக இருக்கக்கூடிய இந்த 2 குழந்தைகளை நமக்கு இங்கே அனுப்பி வச்சிருக்கார். ஈரோடு பெருந்துறையிலேருந்து வந்திருக்காங்க. இவர்களை உற்சாகப்படுத்துறது நம்மளுடைய அனைவருடைய கடமை. இருக்கக்கூடிய ஆண்டோர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டோர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் மிகச்சிறப்பான ஒரு லெஜண்ட். எல்லாருக்கும் எல்லா விஷயம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு சத்சங்கத்தில் இருக்காங்கனாக்கா எல்லாருமே ஒரு லட்சணம் பண்ணக்கூடியவங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆண்டோர் சபையில் உங்களுக்கு சுவாமியை இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க. அதனால் இந்த திருவாதிரை வைகாசி மாத சொற்பொழிவிற்கு சத்சங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய நமது அன்பிற்கும் மரியாதைக்குரிய இளஞ்சிறார்களை நாம் அனைவரின் சார்பாக முதற்கண் இங்கு வரவேற்கிறோம். அதே போலவே நம்முடைய நிகழ்ச்சிக்கு இந்த 2 சைவ குழந்தைகளுக்கு அவர்கள் இறையிடம் படிக்கக்கூடிய அந்த பதிகங்களுக்கெல்லாம் பாடல்களுக்கெல்லாம் இசையை ஊட்டுவதற்காக நம்மளுடைய அன்புக்கு மரியாதைக்குரிய மிருதங்க வித்வான் கலியுக நந்தி ஐயா நடராஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பினை ஏற்று அவரையும் வரவேற்கிறோம். அதே போலவே நல்ல ஒரு கிரேட் ஃபெமிலியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு வயலின் வித்வான் திரு ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக அந்த லெஜண்ட்ஸை பற்றி ஒரு அறிமுகம். இவங்க சிபி விஷ்ணு அப்படின்னு இந்த குழந்தைக்கு பேர். வளரும் குழந்தைக்கு பேர் பிரணவுங்கிற பேர். அந்த குழந்தைக்கு என்னன்னு சொன்னாக்கா இதில் பெரிய விஷயம் என்னன்னாக்கா சத்சங்கம் நடராஜ சத்சங்கம் இங்கேருந்து எல்லா விதத்துக்கும் போயிட்டுருக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவருக்கு இறைவன் எப்படின்னு நம்ம நடராஜருடைய பெருமையை சொல்கிறோமோ அதே போல் நடராஜரால் இயக்கப்படக்கூடிய சிச்சபேஸ்வரனுடைய சிதம்பரேஸ்வரனுடைய சத்சங்கமும் உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அங்கங்கே அவங்கவுங்க கேள்விப்பட்டு எனக்கு ஒரு சத்சங்கத்தில் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் இவங்க எங்கே சத்சங்கம் பார்த்து திருவாதிரையில் சிதம்பரத்தில் நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னதாகவும் நம்ம திருவாதிரைக்கு நடராஜா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அதனால் இந்த சிபி விஷ்ணு அப்படிங்கிற குழந்தை நிறைய விஷயங்களை நிறைய பண்ணிட்டுருக்கு. அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் கேரியர் அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த சாதனைகள்லாம் 5 வயது முதல் தொடர்கிறது அப்படின்னு அவருடைய ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கார். இவர் பல்வேறு விஷயங்களில் ஈடுபாடு சைலண்டாக பண்ணி நிறைய ரீச் பண்ணிட்டுருக்கார். இதில் மல்டி டேலண்டட் அச்சீவர் அப்படிங்கிற ஒரு விருதை 2021 பெற்றிருக்கார். அப்புறம் எக்ஸலன்ஸ் இன் ஆல்டர் லெக்சர் அப்படிங்கிற பேச்சாற்றல் பற்றி 2025 ஒன்று பண்ணிருக்கார். யங் கல்ச்சுரல் அம்பாசிடர் கலாச்சார தூதுவர் விருது அப்படிங்கிற ஒரு விருது வாங்கியிருக்கார். பெற்ற பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கக்கூடிய இளம் சிறார், வித்வத் திலகம், பாரத திகாச பாலகன், சைவச்செம்மல், சொல்லின் செல்வர், தமிழ் மாமணி, பாகீஷ கலாமணி, தமிழ் சைவச்சுடர் அப்படி பல்வேறு நாமதைகள் கூடியவர் தான் இன்றைக்கி வந்திருக்கார். அவரை எல்லோரும் சார்பாக முதற்கு வரவேற்கிறோம். அதே போலவே நமது அழைப்பினை ஏற்று இங்கு அவருடைய பக்கபலமாக 2 பேரும் அந்த பேர்னு சொல்லுவோம் இல்லையா, அது 2 பேரும் சேர்ந்தாக்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜில் கூத்தாடுவாங்க, விளையாடுவாங்க. அவங்க ஸ்டேஜ் அவங்களுக்கு தான். அப்பேற்பட்ட அதில் பிரணவுங்கிற அந்த சைவச்சமய சிறார் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய பதியங்கள்லாம் பாடக்கூடியவர். அவர் 3 நாள் என்ன கேட்டுருக்காருன்னா, யார் பக்கவாதி வாசிக்கிற போகிறாங்க அவங்களோட நான் பேசணும், இந்த ஸ்ருதி இருக்கணும், இந்த கட்டை இருக்கணும் அப்படின்னு இந்த வயசுலேயே ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவர்களையும் நமது அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று இப்போது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது என்றார்.
வித்வான்களை அன்போடு இங்கே அழைக்கிறோம். சிஷ்வா சிவ சிவ என்றிடது வினை மாறும், சிவ சிவ என்றிடது வரும் சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ சிவயனத சிவ சிவ சிவயனத ஓ சிவ சிவ சிவயனத ஓ சிவ சிவ சிவயனத ஓ பயவா பயவா காமாங்குளதக கோஷி காமாங்குளதக கோஷி பரமோஷி காமாங்குளதக கோஷி Baba Baya Ba
ஒவ்வொரு மதமும் திருவாதிரை நட்சத்திரத்தப்போ ஆருத்ராப்போ சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிதம்பர சத்சங்க சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு புது விதமாக நீங்க இந்த மேடையில எவ்வளவோ விதமான சொற்பொழிவுகள் கேட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நிறைய விதமா கேட்டிருந்திருப்பேன். அதுவும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையாக ஒரு இசை சொற்பொழிவு அப்படிங்கிறது சுவாமியினுடைய கிருபையினால ஒரு ஹரிகதா மாதிரி நடக்க இருக்கிறது. அதுல முக்கியமா சேந்தனார் சரித்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைப்பு. அது இல்லாம நடராஜனுடைய ஆதி வரலாறு கொஞ்சம், நடராஜனுடைய சரித்திரத்திலிருந்தும் கொஞ்சம், தாருகாவனத்து ரிஷிகள், அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சும் தெரியாத விஷயங்களையும் இணைந்து சேந்தனார் சரித்திரம் அடியேனுக்கு, அதாவது அனைவருமே தெரிந்திருக்கக்கூடிய சரித்திரம் தான். சேந்தனார் சரித்திரத்தையும் இணைத்து அடியேனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தலைப்பின் பேரில் பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். ஸ்ரீ குருப்பியோ நமகா. திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த சபை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சபையும் ஒவ்வொரு, அதாவது இங்க பார்த்தாலே சபையே நிறைந்திருக்கிறது. அதாவது இந்த மனுஷால், அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுத்த ரத்னமாக ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கேன். நீங்க எங்களையெல்லாம் கூட இங்க போன்லயோ நெட்லயோ இன்டர்நெட்லயோ யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பார்த்துடலாம். ஆனா நாங்க உங்களை பார்க்கணுமே, அது இங்கதானே நடக்கிறது. நீங்க எங்களை கூட எதுலையான்னு பார்த்துடலாம். ஆனா இங்க ரசிக்கால் உங்களை எங்களால இங்க நேர்ல இப்படிதானே பார்க்க முடியறது. அதனால ஒவ்வொருவரும் முதல்ல இந்த நம்மளுடைய தில்லையினுடைய வரலாற்றை முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு சொல்லுவதிலிருந்து பதஞ்சலி, அதாவது ஆதிசேஷனுடைய வரலாறாகத்தான் இந்த சிதம்பர சுவாமியே இங்க வர்றார். அப்போ திருப்பார்கடல்ல மகாவிஷ்ணுவாகவர் பள்ளி கொண்டிருக்கிறச்ச அவருடைய இதயஸ்தானத்துல நடராஜனுடைய தாருகாவனத்துல சுவாமி ஆடுறார். தாருகாவனத்துல எதுக்கு ஆடுறார் அப்படின்னா, தாருகாவனத்து ரிஷிகள் தன்னுடைய தவ வலிமையினாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிஷி பத்தினிகள் பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த கற்பு நெறியினுடைய அதீத அந்த சக்தியினாலும் தவ வலிமையினாலும் செருக்கு படைத்தவர்களாக இருந்தார்கள்.
அப்போ அதையெல்லாம் நடராஜர் வந்து அடைக்கலாம் அப்படின்னு சுவாமி வந்து என்ன பண்றார், பிக்ஷாடன ரூபமாக அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் மயக்கறதுக்கு வந்து சுவாமி பிக்ஷாடன ரூபமா வர்றார். அங்கே இருக்கக்கூடிய அந்த முனிவர்களுடைய மனைவிமார்களை எல்லாம் மயக்கறதுக்கு நாராயணர் வந்து பாத்தீங்கன்னா மோகினி அவதாரமா வர்றார். அப்போ இந்த நடராஜ பெருமான் சுவாமி பிக்ஷாடனரா வரச்ச அவர் வந்து எல்லாருமே வந்து பிறவியே வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சுவாமி அப்படியே நேரா வந்து எல்லாத்துக்கும் பிறவி தரேன், நிறைய பிறவி தரேன் அப்படின்னா யாரு எனக்கு கொடுங்கன்னு யாரு கேக்குறா? யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா அப்பர் சொல்றார், இங்க நடராஜனுடைய சுவாமி அவ்வளோ அழகா இருக்கார். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னா சுவாமியினுடைய அழகு அப்படி. சுவாமி அப்படி பொன்னார் மேனியனாக அப்படி செக்கச்சவேன்னு இப்படி பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம். நடராஜாவை எவ்வளவு நேரம் வேணா பார்க்கலாம். அதனால இப்படி பார்த்துட்டே இருக்கலாம். அதனாலதான் இந்த மனித சுவாமியினுடைய அழகுல மெய்மறக்கிறதுக்கு சுவாமியை பார்க்கறதுக்கே ஒரு பிறவி வேணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த பிறவியில நம்ம என்ன பண்றோம், என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம நம்மளுடைய அந்த வே ஆஃப் மோட் நம்ம எப்படி இந்த பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிவசிந்தையிலேயே இருக்கிறவங்க கூட முழுமையா அதுல ஈடுபாடு பண்ண முடியறதா அப்படின்னா கிடைய மாட்டேங்குது. அன்றாடம் டிவி பாக்குறோம், அன்றாடம் சினிமா பாக்குறோம், அன்றாடம் போன் பேசுறோம், அன்றாடம் நம்மளை அலங்கரிச்சுக்கிறோம், அன்றாடம் டீ குடிக்கிறோம், அன்றாடம் சாப்பிடுறோம். எதற்குமே சலிப்பு வராத நமக்கு அன்றாடம் மூச்சு விடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை நினைப்பதில் மட்டும் சலிப்பு ஏற்படுறது. அந்த மாதிரி நம்மளுடைய அதுதான் இந்த மனுஷங்களுடைய அந்த ஜென்மாவே அப்படித்தானே. எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் எவ்வளோ பெரிய மகான்கள் கூட அது ஏற்படுறதுதான் இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அப்ப சுவாமி அங்க பிக்ஷாடனரா வரச்ச பிக்ஷாடன கோலத்தை கண்டு கண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அந்த தாருகாவனத்தை அந்த ரிஷி பத்தினியனுடைய அந்த பெண்கள்லாம் நமக்கு வந்து அதாவது அவரெல்லாம் இந்த முனிவர்களையே பார்த்து 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 அவங்கள பழகி போச்சு. இப்ப சுவாமி அப்படியே செகச்சவேன்னு அப்படியே அழகா அப்படியே நடராஜர் அப்படியே இப்படி இறங்கி அப்படியே இங்க உள்ள வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிக்ஷாடனர் அப்படியே இப்படி வரார். அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் அப்படியே பவதி பிக்ஷாந்தேகின்னு சுவாமி அப்படியே இப்படி ஒளிச்சுட்டே இப்படி வரார். இப்படி வர 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 அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் நம்ம கல்யாணம் ஆயிருச்சு, நம்மளுக்கு புருஷன்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதையே மறந்து அவ எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து அவ சுவாமி கிட்ட இப்படி போறாங்க. கையில இருக்கிற வளையலெல்லாம் கலந்து கலந்து சுவாமியினுடைய பாத்திரத்துல விழுந்துருச்சான். அப்போ அப்படியே இப்படியே இப்படி சுத்தி 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 எல்லா பெண்களும் இப்படி வரார். இதெல்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு போறீங்க, எப்ப கொடுப்பீங்க? நான் நாளைக்கு வந்து தரேன் அப்படின்னா. சரி சரி நில்லுங்க, இங்க பக்கத்து வீட்டுல இன்னும் 2 வீடு இருக்கு, அங்கேயும் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா நாளைக்கு வருவார், திருப்பி தரிசனம் பண்ணலாமே அப்படின்னு தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, நமக்கு கணவர்னு ஒருத்தர் இருக்கிறாரே அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் மறந்து பிக்ஷாடனர் பின்னாடியே அந்த பெண்கள் எல்லாம் அப்படியே இப்படி போயிட்டாங்க. அதே மாதிரி மோகினியாக தன்னை மாற்றிக்கொண்டு மகாவிஷ்ணுவும் வரார். இப்படி மகாவிஷ்ணுவை பார்த்த உடனே தமக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் நடந்துருச்சு, நமக்கு பத்தினின்னு ஒருத்தி இருக்கார். நம்ம இப்படி அதாவது ஒரு இடத்துல வந்து தவறு அப்படிங்கிறது அந்த தாருகாவனத்தினுடைய ரிஷிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தவ வலிமை எப்படிப்பட்டதுன்னா ஒரு சிருஷ்டியவே உருவாக்குற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு தவ வலிமை பெற்றிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு தவ வலிமை மிக்கவர்களுக்கு அவ்வளவு செருக்கு அந்த ஆணவத்தினால இறைவனை நம்ம இனி எதுக்கு நினைக்கணும், நம்மளே எல்லாம் பண்ணிடலாமே அப்படிங்கிற அந்த ஆணவத்தை ஒடுக்கிறதுக்கு தான் சுவாமியும் மகாவிஷ்ணுவும் வராங்க. அப்ப சுவாமி ஒரு இடத்துல அவங்களுடைய ஒழுக்கம் குன்றினால்தான் அங்கே தவறு நடக்கும் அப்படிங்கறது சுவாமி இந்த கதை மூலமாக நமக்கு உணர்த்துறார். எங்கேயுமே ஒழுக்கமானது அங்க சீராக எப்போதுமே இருந்துச்சுன்னா அங்க எந்த விதமான தவறுமே நடக்காது. அப்போ
இவங்களுடைய கற்பு கரசிகள் அப்படிங்கிற அந்த ஆணவத்தில் அந்த பெண்களும், தவ வலிமையாக அந்த செருக்கில் அந்த தாருகாவனத்து ரிஷிகளும் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய அந்த ஒழுக்கத்தை குன்ற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமி இந்த மாதிரி வர்றார். சுவாமி வந்த உடனே அவங்க எல்லாம் பார்த்து, அப்போ என்னதான் இருந்தாலும் இந்த தாருகாவனத்து ரிஷிகளும் பாத்தீங்கன்னா இந்த மதி மயங்கிடுறாங்க. அதனால அந்த வீட்டு பெண்களும் மயங்கிடுறாங்க. ஆனா அந்த பெண்களுக்கு சாபம் கொடுக்கிறார் அந்த ரிஷிகள்லாம். எனக்கு உன்னுடைய பத்தினி நிலையை இழந்து நீ போனனால நீ பூலோகத்திலே போய் ஒரு தாருகாவனத்து ரிஷி பத்தினிகள் என்ற நினைவையே இழந்து பூமியிலே போய் ஒரு சாதாரண பெண்களாக பிறக்க கடவாய் அப்படின்னு அவங்களும் தவறே பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு சாபம் கொடுக்கறாங்க. அப்போ நடராஜர் நம்ம வீட்டு பெண்களை எல்லாம் ஒரு ஆள் இப்படி மயக்கிட்டு போறானே, இப்படி பொன்னார் மேனியனா இருக்கிறானே, இப்படி செக்கச்சவேல்னு இருக்கிறானே, இப்படி இப்படி வளையலையெல்லாம் இப்படி வாங்கிட்டு இப்படி திருடிட்டு போறான் அப்படிங்கிறது சுவாமி வளையல தான் திருடுறார் அப்படிங்கிறது இங்க அர்த்தம் இல்லை. அவர் என்ன வேணா பண்ணுவார், எப்படி வேணா பண்ணுவார், வளையல் வைக்கிறார், எல்லாம் பண்றார். அப்போ வலை அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ஆன்மா உயிர் நம்மளுடைய வாழ்க்கையே அந்த வலையில அகப்பட்ட அந்த பிறவிதான அதை எல்லாம் கட்டி இழுத்துண்டு போற மாதிரி அந்த வலையெல்லாம் சுவாமி அபகரிச்சுண்டு அப்படியே இப்படி போறார். இதனால அவங்களுக்கெல்லாம் கோபம் இவங்களுக்கு ஏதாவது அபிசார வேள்வி பண்ணி இவங்களுக்கு ஏதாவது ஏவி விடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சுவாமி இடத்துல அதெல்லாம் பலிக்குமா? சுவாமிய நித்தியமும் பூஜை பண்ணக்கூடிய அடியார்களுக்கே அதெல்லாம் பலிக்காதுங்கிறச்ச சுவாமி கிட்ட நெருங்க முடியுமா? அப்போ நல்லதுக்காக பண்றக்கூடிய வேள்விகள் பல உத்தம வேள்விகள்னு பேர். இந்த கெட்டது அதாவது அப்படி இப்படின்னு அவங்க அழிஞ்சு போகும், அதுக்கு பண்ற வேள்வி அபிசார வேள்வின்னு பேர். இப்போ முதல்ல அபிசார வேள்வியிலிருந்து ஒரு புலிய அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த புலிய சுவாமி உரிச்சு அந்த புலித்தோலை போத்தின்றார். அப்புறம் அதுல இருந்து முயலகன்னு ஒரு அசுரனை அனுப்புறாங்க. அதுதான் ஆணவம். அதத்தான் ஆணவத்தின் ஸ்வரூபமாக நமக்கு இருக்கக்கூடிய செருக்கு. அந்த தாருகாவனத்து ரிஷிகளினுடைய அந்த மொத்த ஆணவத்தின் வெளிப்பாடாக அந்த முயலகன் போறார். அதையும் சுவாமி வென்றுடுறார். ஒரு மாயமான அனுப்புறாங்க, அதை அப்படியே பிடிச்சு இப்படி கையில வச்சு விடுறார் சுவாமி. அத மாதிரி தன்னை அண்டிய பிறவிகளுக்கெல்லாம் தன் இடத்திலேயே சுவாமி அருக்கிரகம் கொடுத்து தன் இடத்திலேயே வச்சுண்டு சுவாமி அந்த முயலகன் மீது நந்தி மிருதங்கம் வாசிக்க, தும்புரு யாழ் வாசிக்க, குமுதவரி வகிரமுது சிந்த சரணவரிபுர சுருதி கொஞ்சம் ஆனந்த திரு நடனம் ஆடினார். அப்பேற்பட்ட அந்த ஆனந்த தாண்டவத்தை மகாவிஷ்ணுவும் தேவர்கள் 33 தேவர்களும் அந்த ஆடி அந்த கழிப்பினை மகாவிஷ்ணு திருப்பார்கடல்ல இப்படி சயனம் கொண்டுண்டே அந்த விஷயத்தையெல்லாம் இப்படி நினைச்சு உள்ளம் முருகி இதயத்துல நடராஜ பெருமான ஆவாகனம் பண்ணி அங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க அப்படியே மகாவிஷ்ணுக்கு அப்படியே அந்த உடம்பு அப்படியே கனத்து அப்படியே உள்ளம் முருகி கண்ணீர் பெருகி அப்படி மகாவிஷ்ணுனுடைய கண்கள்ல இருந்து அப்படியே இப்படி தாரையா அப்படி தண்ணீர் கொட்டுறது. அதை பார்த்து ஆதிசேஷன் கேட்கிறார். ஏன்னா பல யுகங்களாக ஆதிசேஷன் தான் மகாவிஷ்ணுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அப்ப இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா சுவாமி இன்னைக்கு இவ்வளவு கனமா இருக்கிறாரே, கனத்து இருக்கிறாரே என்ன அப்படின்னு சுவாமி கிட்ட மகாவிஷ்ணு கிட்ட இப்படி வினவரைச்ச, அன்றைக்கு தாருகாவனத்து ரிஷிகளை அடக்கரைச்ச நாங்க எல்லாரும் பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த நடனத்தை திருப்பியும் எனக்கு கூடிய விரைவில் சுவாமி காட்டுறதாக எனக்கு அருள் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்றச்ச, நம்மளுக்கு இந்த கதையா இந்த சத்சங்கமா பாட்டாவோ புக்லயோ கேட்டாவோ படிச்சாவே நமக்கு அவ்வளவு ஆதங்கமா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமான்னு நம்ம கேட்கிறோமே. அப்போ அந்த மகாவிஷ்ணு அவர் அவருடைய நெஞ்சத்துல தாங்கி அந்த திருநடத்தை கண்டார் அப்படிங்கிறத அந்த பக்கத்திலே இருந்து ஆகிற அந்த ஆதிசேஷனுக்கு அப்பேற்பட்ட சுவாமி நின்று ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்தை நேரில் கண்டு பார்க்கணுமே அப்படின்னு அவருக்கு ஒரு பிராப்தம். அதனால மகாவிஷ்ணுட்ட கேட்கறச்ச அவர் பதில் சொல்றார்.
என்னன்னு சொல்றார்? நீங்க வந்து தில்லையில தில்லை வனம், தில்லை அப்படிங்கிறது ஒரு மரம். தில்லை வந்து இந்த ஊர் பேர். தில்லை வனங்கள் நிறைந்த பகுதியினால இன்னைக்கு கோவிலுக்கு அதான் ஸ்தல விருட்சம், தில்லை மரம். அந்த அதுக்கு வந்து எதிர்மறையான பெயர்கள் நிறைய இருக்கு. மில்கி மேங்க்ரோங்கிறா, என்னென்னமோ பேர் சொல்றாங்க. அந்த பாலானது நம்ம கண்ணுல பட்ட கண்ணே தெரியாதான், அந்த அளவுக்கு ஒரு கொடிய விஷம், நச்சுத்தன்மை மிக்க மகம் அதுதான் தில்லை மரம். இங்க தில்லை மரம் அப்படிங்கறது நம்மளுடைய மனசு தானே. இந்த மனசு அப்படிங்கிற அந்த நச்சு படிந்த இந்த மனசுல நடராஜர் வந்து ஆடணும். அதனாலதான் இத வந்து இதயஸ்தானமாக சுவாமி அங்க இருக்கிறார். இங்க தில்லை வனத்துல ஆடுறார் அப்படின்னா இங்க இந்த மனசுங்கிற அந்த நச்சு நினைந்த இந்த நெஞ்சகத்துல நடராஜ பெருமான் வந்து ஆடணும்னா அந்த நச்சையெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா சுவாமியினுடைய நாமத்தை சொல்ற தவிர வேறு வழி இருக்க கிடையவே கிடையாது. அப்ப சுவாமியினுடைய நாம சங்கீர்த்தனம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத ஒவ்வொருத்தருமே உணரணும். இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து ஏற்படலாம். அப்ப சுவாமி வந்து அது எப்படி மகாவிஷ்ணுவே எப்படி அனுப்புறார் அப்படின்னா, மகாவிஷ்ணுவுக்கு வந்து சுவாமி வந்து உணர்த்தி இருக்கார். இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி பதஞ்சலி, அதாவது திருக்கேதாரத்துல மத்திம முனிவரனுடைய மகன் அங்க வந்து அங்க அன்றாடம் திருக்கேதாரத்தில் இருக்கக்கூடிய கேதாரேஸ்வரரை அங்கேயே தொண்டு பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. இங்க மத்திம முனிவரனுடைய மகன், அந்த மத்திம முனிவரனுடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியினுடைய அவங்களுடைய அப்பா வந்து அன்றாட சுவாமியை வந்து வழிபடும் போது தில்லையில் அன்னைக்கு தாருகாவனத்து ரிஷிகள் கூட தேவரும் மூவரும் காண அந்த ஆனந்த திருநடனத்தை நான் கண்டோம், எப்போதும் நீயும் அதையே வேண்டி சுவாமி கிட்ட வேண்டு அப்படின்னு அந்த மத்தியந்த முனிவர் வந்து தன்னுடைய திருமகன் கிட்ட சொல்றார். அவரும் அன்றாடம் இப்படி வழிபட்டு இருக்கார். அவர் வந்து இப்படி ஒரு நாள் இங்க எல்லா க்ஷேத்திராடமாக வர வழியெல்லாம் அங்க மேல இருந்து இங்க கீழே வரைக்கும் வர வழியில என்னென்னலாம் ஆறு இருக்குதோ, என்னென்னலாம் புனித க்ஷேத்திரங்கள் இருக்கோ, ஒவ்வொரு ஸ்தலமாக அப்படியே க்ஷேத்திராடனமாக வந்து அப்படியே கடைசியாக இந்த தில்லை வனத்துக்கு வந்து சுவாமி ஆடக்கூடிய அந்த தரிசனத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய திருமூலநாதரை ஒவ்வொரு நாளும் அப்படி அதாவது மலர் தொண்டு புரிவாராம். அதாவது சுவாமிக்கு வந்து 4 வேளையிலும் 4 விதமான மலர்களை சுவாமிக்கு வந்து அர்ப்பணம் பண்ணுவாராம். அது ஒவ்வொரு ஏன் கீழே விழுந்த பூவெல்லாம் அவருக்கு வந்து சுவாமிக்கு ஏற்று போயிருக்கல, அதாவது அவ்வளவு பிரீத்தி இல்லை. அதனால சுவாமி கிட்ட அப்படி வரம் வாங்கி எனக்கு வந்து மரத்திலேயே ஏறிய நான் பொறிச்சுடுறேன், அதனால தன்னுடைய கால்களை அந்த மனித கால்களை புலிக்காலாக மாத்தின்றார். அதனால தான் அவளுக்கு புலிக்கால், அதாவது அவர் வியாக்கிரபாதர். அதனால தான் அதுக்கு வியாக்கிரபாதர்னு அவருக்கு பெயர் வர காரணமே. வியாக்கிரபாதர்னு ஆல்ரெடி அங்க சுவாமிக்கு இதே தரிசனத்தை வேண்டி வியாக்கிரபாதர்னு ஒருத்தர் அங்க தவம் பண்ணிட்டு இருக்கார். நீங்க வந்து அங்க தில்லை வனத்துக்கு போய் அவரோட சந்தித்து அவரோட இணைந்து நீங்க வந்து பாருங்க அப்படின்னு மகாவிஷ்ணு அனுப்பி வைக்க அப்படியே அங்க வந்து சுவாமி அவங்க 2 பேரும், அதாவது ஒவ்வொரு சிவன் அடியார்கள் அப்படிங்கிறச்ச நேருக்கு நேர பார்த்த உடனே சீக்கிரமா அறிமுகமாகி பழகிடுவாங்க. அது மத்த யாருக்குமே அது அமையாது. அடியார்களுடைய பெருமையே அப்படித்தான், சீக்கிரம் இப்படி பார்த்த உடனே பழகிடுவாங்க. அதே மாதிரி அவங்களும் அப்படியே இப்படி பார்த்த உடனே பழகி அன்றாட திருமூலநாதருக்கு பூஜை பண்ண 2 முனிவர்களுக்காக சுவாமி ஆனந்த திரு நடனத்தை இங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறச்ச நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தை உணர்த்துற விதமாக அந்த 2 பேருக்காக நடராஜ பெருமான் இங்க தில்லைக்கு வரார். அந்த வந்த பிறகு ஒவ்வொரு சரித்திரமாக நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த
அவர் வந்து ஆடுறார். அப்ப ஆடக்கூடிய அந்த தரிசனத்தை நம்ம எல்லாம் பார்க்க வேண்டாமா? பார்க்கணுமோ இல்லையா? இந்த கண் எதற்கு இருக்கு அப்படின்னா நடராஜரை பார்க்கறதுக்கு தான் இந்த கண். இந்த கண் அப்படிங்கிறது நடராஜரை பார்க்கலன்னா இந்த கண் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால அவரை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக. இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப தரிசனம் பண்ணிட்டு வரச்ச இப்பவும் மனதிலேயே நிக்கிறார், மனதில் நின்று ஆடுறார் பெருமான். அப்பேற்பட்ட பெருமானை பார்ப்பதற்காகவே இந்த கண்கள் இருக்கிறது. இந்த காது எப்படி? காது என்னத்துக்கு அப்படின்னா சுவாமியினுடைய இந்த புகழை கேட்கறதுக்கு தான் காது. இப்போ சுவாமியை பார்க்கறதுக்கு தான் கண். அப்பேற்பட்ட பெருமானை காண வேண்டாமா? காண வேண்டாமோ, காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, தில்லையை காண வேண்டாமோ, ஐயனை காண வேண்டாமோ. மேனிலுலகை சுற்றி சுற்றி வந்த வேனிலுலகை சுற்றி சுற்றி வந்த வேனிலுலகை சுற்றி சுற்றி வந்த வேணிதி போற்றும் சிதம்பர சேவை காண வேண்டாமோ, மேனிலுலகை சுற்றி சுற்றி வந்த வேணிதி போற்றும் சிதம்பர சேவை காண வேண்டாமோ, தில்லையை காண வேண்டாமோ, ஐயனை காண வேண்டாமோ. பையத்திலே கருப்பையில் கிடந்து வையத்திலே கருப்பையில் கிடந்து வையத்திலே கருப்பையில் கிடந்துள்ளம் பிறவமலை திரு காண வேண்டாமோ, வையத்திலே கருப்பையில் கிடந்துள்ளம் பிறவமலை திருமணம் காண வேண்டாமோ, இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, தில்லையை காண வேண்டாமோ, ஐயனை காண வேண்டாமோ. இதெல்லாம் நல்லா நம்ம மனத்தகத்தானே எப்போதும் மனசுலயே நின்று ஆடக்கூடிய பெருமானை எல்லாரும் மனசுலயே கண்டு கழிச்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன். இப்போ சுவாமி, இப்போ நம்மளுடைய தலைப்பு சேந்தனார் சரித்திரம். இதே தில்லையில கண்டராதித்த சோழனுடைய காலகட்டத்துல சேந்தனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அன்றாடம் அவர் ஒரு விறகு வெட்டி அன்றாடம் தன்னுடைய விறகு வெட்டி 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 அன்றாடம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு அடியாருக்காவது சாப்பாடு போட்டுத்தான் தான் சாப்பிடுவாராம். அப்போ ஒரு நாளைக்கு இதே வேளை திருவாதிரை மாலை பொழுது மலை நல்ல கருமேகம் சூழ
அப்படியே இப்படி இந்த சிதம்பரம் மாநகரமே அப்படி இருக்கு. திருவாதிரை சுவாமி பவனி வரணுமே. அப்போ அப்போ இவனுடைய எப்பவுமே ஒரு கொள்கை, எப்பவுமே கொள்கை அப்படின்னு இருந்தா எப்பவுமே ஒரு சாதனை புரியணும் அப்படின்னா சுவாமி நிச்சயமா ஒரு சோதனையை தருவார். அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஞானிகளாக இருந்தாலும் சரி, மகான்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சாதனையை உலகத்துக்கு அறிய வைக்கக்கூடிய பெருமான் ஒரு சோதனையின் மூலியமாகத்தான் அனுபவிக்கிறார். அப்போ இவனுடைய அன்னன்னைக்கு பாக்குறார், விறகு வெட்டுறார், மழை பெய்யறது, ஒரு விறகும் ஒண்ணு வாங்கல, எல்லாம் நனைஞ்சிருக்குது, ஈரமா இருக்குது. யார் விறகு வாங்குவா? ஈரமான விறகு யாரு வாங்குவா? அப்ப அவர்கிட்ட இருக்கிற காசை எல்லாம் கொண்டு போய் அரிசி கூட வாங்க முடியல, கேழ்வரகு தான் வாங்குறார். கேழ்வரகு தான் வாங்குறார். அதை எடுத்துட்டு போய் களி பண்ணி வச்சுடுறார். களி எல்லாம் நல்ல திருப்தியா எல்லாம் தயார் பண்றச்ச ஏதுராது ஒருத்தரும் காணமே, ஒரு அடியாரையும் காணமே. அவருக்கு பசிக்கிறது இங்க. அதாவது அவருடைய கொள்கை என்ன? ஏதாவது ஒரு அடியாருக்கு சுவாமிக்கு, அதாவது அடியாருக்கு பண்றதையே சுவாமிக்கு ஏத்துக்கிறதாக நினைத்துட்டு ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு அடியாருக்கு அன்னம் பாலிப்பு பண்ணின்னு தான் அவர் சாப்பிடுவார். அப்ப அந்த அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சிவனடியார், சாட்சாத் சிவனே தான், அவரே வந்துட்டார். அப்பா சேந்தா, இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி இப்படி உன்னுடைய கொள்கை எனக்கு தெரியும், இப்படி மழை பெய்யற மாதிரி இருக்கு, இந்த மொத்த கழிவு எனக்கே கொடுத்துறேன், நான் இனி எங்க போய் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு கேக்குறாரு. இவரு இருப்பான், ஏதராது நம்மளே இங்க இத்தனை பசியில இருக்கிறோம், இவர் எங்க இங்க இருக்கிற சாப்பாட்டையும் சரி பரவாயில்ல, நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா என்ன அப்படின்னு அவர் அந்த களியெல்லாம் கொடுத்து விடுறார். அப்போ அந்த களிய அவர் வாங்குறச்ச அவர் மேலேயும் கொஞ்சம் கொட்டி விடுறார். அடுத்த நாள் கண்டராதித்தர் அதே வேலையில இங்க கண்டராதித்தர் பொன் வேஞ்சிட்டு இருக்காரு. கோவிலுக்கே கண்டராதித்தர் பொன் வேஞ்சிட்டு இருக்காரு. அப்ப பொன் வேயும் போது இந்த மத்தியான வேலையில சுவாமிக்கு இந்த நைவேத்தியம் எல்லாம் பண்ணிருந்துச்சு, பூஜையெல்லாம் முடிச்சோடனே நடராஜ பெருமான் அங்க தில்லையில நடராஜ பெருமான் நாங்க ஏத்துண்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த காலில் சிலம்போசை சலங்கை யோசை அப்படி ஒளிப்பாரோம். முதல் தரம் கேட்கறச்ச அவ்வளோ ஆச்சரியமா இருந்ததாம். ஆனா அப்படியே கேட்டு 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 சுவாமியினுடைய கிருபை அப்படியே இப்படி பழகி 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 அவருக்கு அப்படியே அது அன்றாடம் அப்படியே கேட்டுருச்சு. அப்ப சுவாமி இங்க சாப்பிடுறதுக்கு வந்துட்டார். அப்ப ராஜா அங்க ராஜபோகமா விருந்தே பண்ணி வச்சுடுறார். அங்க நீங்க சாப்பிடலையா பெருமானே? அந்த அன்னைக்கு பூஜையெல்லாம் ஆகி எல்லாம் நைவேத்தியம் எல்லாம் ஆச்சு. ராஜா அழுகிறார், புலம்புறார், இப்படி உள்ள முருகி கண்ணீர் பெருகி அப்படியே அழுது புரண்டு உருண்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தார். சம்போ பரமேஸ்வரா, சங்கரா, சிச்சபேஷா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, பாவம் பண்ணிட்டேனா, ஏன் இன்னைக்கு என்ன கேட்கல அப்படின்னு அதையே நினைச்சிட்டே தூங்குறச்ச சுவாமி கனவுல போய் சொல்றார். சேந்தனார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டுக்கு இன்னைக்கு களி உண்ண போனோம் அப்படிங்கிறார். யாரு? ராஜாக்கு ஒரே ஆச்சரியம். யாரு அந்த சேந்தனார்? நம்ம இங்க தில்லையில நம்ம தான் இந்த ஊரையே நம்ம தான் ஆட்சி பண்றோம், நமக்கு தெரியாதா? யார் வீட்டுக்கு சுவாமி சாப்பிட போயிருப்பார்? நம்ம இங்க ராஜபோகமா இங்க விருந்து எல்லாம் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோமே, சுவாமி யார் அந்த சேந்தனார் அப்படின்ற ராஜாவுக்கே ஒரே ஆச்சரியம். அந்த அன்னைக்கு சாயங்காலம் திருவாதிரை நட்சத்திரம், நடராஜர் பவனி வரணுமே. அப்போ எல்லாம் அந்த கூட்டத்துல, அவர் ஊருக்குள்ளே இல்லை, அவரு காட்டுல இருக்கிறார். அப்புறம் கடைசியில அவர் எல்லாம் நடராஜன் மேல அளவில்லாத பக்தியினால சரி தேர் எடுக்கலாம், சரி ஏதோ கூட்டத்துல ஏதோ ஓரமா நின்னு சுவாமி அப்படியே தரிசனம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு அவர் வரச்ச தேர் தேர்னுடைய அந்த சக்கரமானது அப்படியே அந்த சொல்லத்துல அந்த இதுல மாட்டின்றுச்சு. என்ன ராஜா வரணுமே, பலம் பிடிச்சு இழுக்கிறதுக்கு யாரோ யானை என்னென்னமோ பிடிச்சு இழுக்கிறது, தேர் நகரவே இல்லை. அப்பதான் சேந்தனாரை பல்லாண்டு பாடச் சொல்லும் தேர் நகரும் அப்படிங்கிறார். அப்ப சேந்தனார் அவர் பாக்குறார்,
நமக்கு தமிழே வராதே, நம்ம பேசுற தமிழே கொச்சையான தமிழ்ல பேசுறோமே. அப்பவே அவர் சொல்றார், ஏதோ எனக்கு பேசவே தெரியாதே பெருமானே, நம்ம பேசுற தமிழே கொச்சையான தமிழ்ல பேசுறேன், எனக்கு தமிழ் இதுல நான் எங்க இருந்து பாடுறது? சுவாமி நினைச்சா பாடலாம் அப்படின்னு சுவாமி கொடுத்த அந்த உத்வேகத்துல அங்க அசரீதியாக கேட்கறது, சேந்தனாரை பல்லாண்டு பாடச் சொல்லும். அப்படியே இந்த தேர் நகரும் அப்படிங்கிறார். அப்படியே அவர் பல்லாண்டு பாடுறார். மண்ணிலை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல. மண்ணிலை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல. பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க. பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க. அண்ணனடை மடப்பார் மும்மைகோர் அடியோமுக்கு அருள் புரிந்து. அண்ணனடை மடப்பார் மும்மைகோர் அடியோமுக்கு அருள் புரிந்து. பின்னை பிறவி அறுக்க நேரிறந்த வித்தற்கு பல்லாண்டு கூறுமே. பின்னை பிறவி அறுக்க நேரிறந்த வித்தற்கு பல்லாண்டு கூறுமே. பல்லாண்டு 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 கூறுமே. பல்லாண்டு 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 கூறுமே. விண்டு வனத்தவர் போனீங்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின். கொண்டோம் கொடுத்தோம் குடி குடி ஈசற்கு ஆற்றை மின் உழாம் புகுந்து. அண்டங்கடந்த பொருளளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள். அண்டங்கடந்த பொருளளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள். பண்டோ இன்றோ என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. பண்டோ இன்றோ என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு 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 கூறுதுமே. பல்லாண்டு 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 கூறுதுமே. இப்போ சேந்தனார் சரித்திரம் முடிச்சுண்டு அப்படியே சேந்தனார் சரித்திரம் அதே மாதிரி இன்னொரு யார் தெரியுமா? நந்தனார். திருநாளை போவார். நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம்னு சொன்னதுனால அவருக்கு என்ன பேரு? திருநாளை போவார்னு பேரு. நம்மளும் தான் சொல்றோம் நாளைக்கு போய்க்கலாமே நாளைக்கு போய்க்கலாமே, ஏன் இப்பயே போகணுமா, ஏன் நாளைக்கு கூட போலாமே அப்படின்னு நம்மளும் தான் சொல்றோம். ஆனா அவரிடத்துல இருந்த பக்தி, அவரோட அந்த ஏக்கம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னா கிடையாதே. அதத்தான் சேந்தனார் சரித்திரம். இப்ப நந்தனார் சரித்திரத்துல சில விஷயங்களை பார்த்துண்டு, நந்தனார் அப்படிங்கிறவர் திரு ஆதனூர்ல பிறக்கிறார். அவருடைய அந்த எஜமான் அவருக்கு அப்படி விசுவாசமாக வஞ்சனை இல்லாம உழைக்கிறார் நந்தனார். ஒவ்வொரு வினாடியும் கூட தான் சாப்பிட்டோமா, தான் இது பண்ணோமா,
தனக்கு எல்லாமேன்னு ஒண்ணுமே அவர் ஒரு நாளும் அவர் பார்த்ததே இல்லை. எஜமானுக்கு போய் வேலை செய்யணுமே, எஜமானுக்கு கோச்சுக்குவாரே, மற்றவங்க எல்லாம் கூட அவனுடைய செல்வத்தை அப்படி இப்படின்னு எடுத்துட்டு அதாவது நிறைய தொழிலாளர்கள்ல இவர் ரொம்ப விசுவாசமாக வஞ்சனை இல்லாம உழைச்சுட்டு இருக்கார். ஆனா அவருக்கு ஒரே ஒரு ஆசை, நமக்கும் அதே ஆசைதான். எப்பவுமே இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான இப்படி பார்த்தோம்னா எவ்வளவு நேரம் வேணா பார்க்கலாமே. இந்த கண் இருக்கிறதே அதுக்கு தானே நம்ம பார்த்தோம். வாயில் இருந்தா சிவநாமா சொல்லணும். அதான் சிவசிவ என ராதா அப்படின்னா சிவசிவான்னு சொல்லக்கூடாதா? தியாகராஜர் சிவசிவான்னு, அதாவது மியூசிக்ல சிவன், அதாவது சிவத்தை எல்லாம் எடுத்துட்டோம்னா மியூசிக்கே கிடையாது. தெய்வ சிந்தனையெல்லாம், அதாவது இப்பெல்லாம் பேசிக்கிறாளே இந்த மியூசிக்ல இவ தெய்வம் வரக்கூடாது, அது வரக்கூடாது, இது வரக்கூடாது, அப்படி போறீங்க இப்படி போறீங்க, பன்முறையில கர்நாடக சங்கீதம்ல அப்படி இப்படின்னு பாடிட்டு இருக்கிறச்ச இசையில சிவநாமா சொல்லக்கூடாதா? இந்த வாயில் இருக்கக்கூட, அதுவும் தியாகராஜர் ஒவ்வொரு விதமா பாவனையாக சொல்வார். சிவ சிவ என்ன ராதா அப்படி கெஞ்சியும் கேட்கிறார். ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்னு கோபமான பாணியிலும் கேட்கிறார். அப்போ இந்த வாய் அப்படிங்கிறதுக்கு, இந்த நாக்கு அப்படின்னாலே சிவநாமா சொல்றதுக்கு தான் இந்த நாக்கே. அப்போ இந்த காது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இறைவனுடைய அந்த விஷயங்களை கேட்கணும். இந்த இடத்துல நமக்கு இந்த எல்லாமே ஓட்டைகள் தானே, கண்ணும் ஓட்டை தான், நவத்வாரங்கள் இருக்கா இல்லையா, எல்லாமே ஓட்டைகள் தான். இதே கண்ணால கெட்ட விஷயமும் உள்ள போறது வேணும்னே பாக்குறது இல்ல, இதே கண்ணால கெட்ட விஷயமும் உள்ள போறது, இதே கண்ணால நல்ல விஷயமும் உள்ள போறது, இதே காதால கெட்டதும் கேட்கிறோம் நல்லதையும் கேட்கிறோம், இதே வாய் நல்ல விஷயத்தையும் பேசுறது கெட்ட விஷயத்தையும் பேசுறது. அப்போ இந்த மனசு அப்படிங்க ஒரு டஸ்ட்பின் எடுத்துட்டீங்கன்னா, நல்ல ஃப்ரெஷ்ஷான புது பூ கொஞ்சம் போட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் அழுகி போன பூ போட்டு, இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பூ போட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அழுகி போன பூ போட்டு, அப்படியே 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 சேர்த்துட்டே வந்தா அந்த நல்லதனுடைய அந்த இதே கம்மியாகி அந்த ஃபுல்லா அந்த இடமே ஃபுல்லா அந்த நாரிடும். இங்க இந்த டஸ்ட்பின்னு சொல்றது நம்ம மனசு தானே. நம்ம கண்ணால கெட்ட விஷயத்தையும் பார்க்கிறோம், காது எல்லாமே நம்ம நல்லதையும் பார்க்கிறோம் கெட்டதையும் பார்க்கிறோம். இப்படி நல்லதும் கெட்டதும் அப்படியே சேர்ந்து 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 இந்த மனசு அப்படிங்கிறது இந்த பாலடைஞ்ச அந்த அதாவது டஸ்ட்பின்ல ஒரு விஷயத்த அந்த நல்லதும் கெட்டதும் அப்படியே இப்படி சமமா இல்லாம எப்படி அந்த கெட்டதனுடைய அந்த விஷயம் எப்படி அதிகமாகி போயிருமோ நல்லதனுடைய தன்மை குறைஞ்சு போயிடும். அத மாதிரி நம்ம என்னதான் சிவ பூஜை பண்ணாலும், சிவ நாம சங்கீர்த்தனம் கேட்டாலும், இப்படி சொற்பொழிவுகள்லாம் கேட்டாலும் நமக்கு நல்ல இதெல்லாம் இதுவும் காதுல போடுது, வேற விஷயங்களும் காதுல போறது. அப்ப இந்த மனசும் அழுக்க ஆயிடுறது. அப்ப இந்த மனச கழுவருக்கு என்ன பிராப்தி, என்ன இதுன்னா நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட இடத்துலயும் அவர் ஒரு வித்தியாசமாக அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வித்தியாசமா தோணுச்சான். என்ன இவர் எல்லாம் இப்படி வித்தியாசமா பண்றாரு, இவர் ஒன்னும் சரியில்லையேன்னு அவர் எல்லாம் போய் எஜமானர்கிட்ட போய் கேக்குறச்ச, நம்ம மனசுங்கிறது எவ்வளோ என்னென்னமோ இப்ப பித்தம் அப்படி இப்படிங்க, இந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த பித்தம் தெளியணும்னா, அந்த அறிவின்மை அந்த அறியாமை தெளியணும்னா என்ன பண்ணணும்? சுவாமி அதுக்கு ஒரு மருந்து இருக்கு அப்படின்னா அது ஒரே மருந்து தான், சுவாமி தான் அதுக்கான ஒரே மருந்து. என் பித்தம் தெளிய மருங்கொன்றிருக்குது பேரின்பம் வன்றே அடிமை பித்தம் தெளிய மருங்கொன்றிருக்குது பேரின்பம் வன்றே
மற்ற மருந்துகள் தின்றாலும் மற்ற மருந்துகள் தின்றாலும் முள்ளுக்குள் மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்குள் செல்லாது அல்லல் படும் மனம் இல்லாது நிலை தரிசன பித்தம் தெளிய மருந்தொன்றேருக்குது வேறின்பம் வன்றேருள்ளே பாம்பும் புலியும் மேம்பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது பாம்பும் புலியும் மேம்பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது அங்கே பாரடந்த திரு மாயனும் வேதனும் பார்த்து கழிப்பதுண்டு அங்கே பாரளந்த திரு மாயனும் வேதனும் பார்த்து கழிப்பதுண்டு பார்வதி என்றொரு சீமாட்டியரில் பாதியுண்டு பார்வதி என்றொரு சீமாட்டியரில் பாதியுண்டு இன்னும் பாதியிலே அப்போ ஒவ்வொரு நாளும் இவர் போய் 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 இப்படி கெஞ்சி ரொம்ப அழுதும் வேண்டுவார், கெஞ்சியும் வேண்டுவார், பிரியமாவும் கேட்பார். இங்கதான் இருக்கிறது, சிதம்பரம் போயிட்டு வரனே, எல்லாம் நாளைக்கு போலாம், போ வேலை இருக்குது அப்படின்றவார். சரி, நாளைக்கு மறுபடியும் வந்து கேட்பார், இன்னைக்கு வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எல்லாம் பண்ணி முடி, அப்புறம் பார்க்கலாம், அப்படி நாளைக்கு போவேன். அப்போ நிறைய கேட்பாராம். இது ஒரு கேலியாவே மாறிடுச்சு. ஏன் என்ன நந்தனாரே, என்ன சிதம்பரம் போறேன் சிதம்பரம் போறேன்னீங்க, என்ன எப்ப போறீங்க, நாளைக்கு போறேன்னீங்க, நாளைக்கு போறேன்னீங்க. நான் நாளைக்கு போவேன், நாளைக்கு நான் சிதம்பரம் போவேன், நாளைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே அவரு திருநாளை போவார்னு பேரே வந்துருச்சுன்னா பாருங்க. அப்போ அவர் வந்து கேக்குறார். ஆனா இது இந்த நந்தனார் சரித்திரத்தை இவ்வளவு விஸ்தாரமாக இவ்வளவு நிறைய ஆட் பண்ணி நமக்கு தந்தவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். அவருடைய இதுதான், அவர் தான் ரொம்ப விரிவாக்கமாக நந்தனார் சரித்திரத்தை அப்படி உருகி எழுதி இருக்கார். இப்ப நந்தனார் சரித்திரத்தை நம்ம இப்ப எல்லாம் கேட்கிறோம், பாக்குறோம், படிக்கிறோம் அப்படின்னா அதுல இப்ப இருக்கக்கூடிய எல்லா வேர்ஷனுமே பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய அவருடைய அந்த வேர்ஷன் தான் வருது. அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் கேட்கறச்சக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குமா. உண்மையா அவருடைய அந்த எஜமான் அப்படி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இங்க சுவாமிய போய் சேத்திராடம்னா நாங்க போயிட்டு வரோம், ஒவ்வொரு ஸ்தலமாக நாங்க போயிட்டு வரோம், இங்க பக்கத்துல திருப்பங்கூர் இருக்கே நாங்கெல்லாம் போயிட்டு வரோமே அப்படின்னு
எப்படியோ அடிச்சு பிடிச்சி அவர்கிட்ட அனுமதி எல்லாம் வாங்கிட்டு, ஆனா அவரால் உள்ள போக முடியலையே. அப்படியே அங்க வாசல்லே இருந்து இப்படி மலை போல இப்படி மாடு படுத்திருக்குதே, இந்த மாடு எங்க ஊர்லயே இருக்குதே, இந்த மாட்டை பாக்குறதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இங்க வந்தனா அப்படின்னு அவர் கேக்குறச்ச, சுவாமி நந்திகேஸ்வரர் யாருக்குமே அசையாதவர். யார் ராஜா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவர் அங்கதான் இருப்பார். அவரெல்லாம் நவுத்தவே முடியாது. ஆனா அவரும் பிடிவாதமாகவே தான் இருந்தாராம். சுவாமி இப்படி ஒரு பார்வை பார்த்து, சற்றே விலகீரும் பிள்ளாய்னு சிவபெருமானே தன்னுடைய மோகன குரலால சொல்ல, அப்படியே இந்த நந்தி பகவான் அப்படியே இங்க விலகிற போது அப்படியே இங்க இப்படி உள்ளம் குளிர மனம் குளிர அப்படியே நாடி நரம்பெல்லாம் குளிர குளிர அப்படியே கண்டு தரிசனம் பார்த்துட்டு நேரா தன்னுடைய எஜமான் கூப்பிடுறார் அப்படின்னு செய்தி வந்தோடனே நேரா போறார். இங்க வேலை இருக்குது, இன்னும் பயிருக்கு கட்டி ஆகவில்லை, எதுவும் பண்ணவில்லை, நீங்க என்ன அங்கேயும் இங்கேயும் போயிட்டியான்னு அவருக்கு தினம் இந்த கோயிலுக்கு போறேன், சிதம்பரம் போறேன், அங்க அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன்னு அவருக்கு சொல்லியே அவங்க இவருக்கு இப்படிதான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குலம் வெட்டுனா இன்னைக்கு மாதிரி காசு பணம் சம்பளம், அந்த காலத்துல என்ன இருக்கோ அதை கொடுப்பாங்க. இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை. அவருக்கு நந்தனாருக்கு அவர் எஜமான் கிட்ட வேலை பார்த்தாரு இல்லையா, அவருக்கு ஒரு மாசத்துக்கு 10 படி நெல், அதுதான் அவருக்கு சம்பளமா. அதுல 6 படி நெல்லை இவருக்கு கொடுத்துடுறார். எப்பவுமே சம்பளம் வாங்கினோடனே அதை முதல்ல சுவாமி கிட்ட கொண்டு போய் வைக்கணுமா. 2வது மாசம் சம்பளத்தை அம்பாள் கிட்ட வைக்கணுமா. அம்பாள் அப்படிங்கிறது ஜெகதௌ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த பிறவியில இருக்க தாய், இந்த பிறவியில இருக்கக்கூடிய தந்தை தான் நமக்கு தெரியறதே தவிர, எல்லா பிறவியிலுமே இந்த ஆன்மாவை கட்டி இழுத்து பிடிச்சுட்டு ஒருத்தன் செயல்பட்டு இருக்கார் அப்படின்னா அது பெருமான் தானே. எல்லா பிறவிக்கும் இந்த பிறவியில இப்ப இருக்கிற நம்ம, அதாவது சிதம்பர வெண்பான்னு ஒரு நூல் இருக்கு, சிதம்பர தேசிகர்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். எடுத்த பிறப்பனைத்தும் எமக்கு வந்த தாய்மார் கொடுத்த பாலனைத்தும் கூட்டி அடுத்து வரும் பன்னாமலையில் துயிரும் பாலாலியும் சிறிதாம் மன்னா சிதம்பர தேசிகான்னு பாடுறார். நம்ம இதுவரைக்கும் பிறந்திருப்போம்ல, அப்ப நம்ம எவ்வளவு பால் குடிச்சிருப்போம். அந்த பாலையெல்லாம் சேட்டுனோம்னா பகவான் படுத்திருக்கக்கூடிய அந்த பாற்கடல் இத்தனோடு சின்னதா தெரியுமா. அதாவது அந்த முக்தி நிலை அப்படிங்கறத அடையணும் அப்படின்னா சிதம்பரத்துல தர்சனம் பண்ணாலே முக்தி அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பான விஷயமாக இருக்குது. பிறக்க முக்தி திருவாரூர், பிறக்க முக்தி திருவாரூர், பெயர் சொன்னாலும் திருவாரூர் முக்தி. பிறக்க முக்தி திருவாரூர், நினைக்க முக்தி திருவண்ணாமலை, இறக்க முக்தி காசி. பிறக்க முக்தி திருவாரூர், நினைக்க முக்தி திருவண்ணாமலை, இறக்க முக்தி காசி, தரிசிக்க முக்தி சிதம்பரம். அப்படி அந்த தரிசனம் பண்ண அளவிலேயே இப்படி சுவாமிய ஒரு தரம் இப்படி சிதம்பரத்துல இப்படி தரிசனம் பண்ணிட்டாலே போதுமே அப்படிங்கிறச்ச இந்த மனசு அதுக்கு தானே, இந்த உயிர் அதுக்கு தானே. அப்பேற்பட்ட அந்த சுவாமி அங்க நின்று இப்படி ஆடக்கூடிய அந்த திரு நடனத்தை எப்ப நம்ம இந்த உயிர் பிழைக்கிறதுக்குள்ள, இந்த உயிரானது கரை சேருவதற்குள்ள எப்படியாவது இந்த சுவாமிய பார்த்துடணுமேங்கிற ஆசையிலேயே நந்தனார் வாழ்க்கையை போட்டின்னு இருக்கிறச்ச, விநாயக பெருமான் அந்த படியில இருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினோடனே பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுவாமி உலகத்திற்கே தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய பெருமானிடத்திலும் பெருமாட்டி இடத்திலையுமே போய் விநாயகர் நான் சம்பாரிச்சிட்டு வந்த முதல் 6 படி நெல்லை கொண்டு போய் சுவாமி பாதத்தில் வைக்கிறார். ஐயோ, என்னுடைய பக்தன் கொடுத்த நெல்லை என் பாதத்துல வைக்கிறதான்னு சுவாமி தூக்கி ஜடையில வச்சுட்டாராம். அது எதுக்குன்னா அது அப்புறம் சொல்றேன். அதை எடுத்து சுவாமி ஜடையில வச்சுடுறார்.
அது சுவாமி தூக்கி சிரசில வச்சுடுறார். இப்போ இங்க 40 வேலி நிலம் இன்னும் நெட்ட ஆகவில்லை, பயிர் அறுவடைக்கு இன்னும் செய்து முடிக்கவில்லை, எதுக்கு நீர் சிதம்பரம் போறீர் அப்படின்னு கேக்குறார். சிதம்பரம் தான் உனக்கு போகணும், 40 வேலி நிலம் இருக்கு, நெட்டு முடிச்சிட்டு நீ நல்ல மகராசனா சிதம்பரம் போயிட்டு வா. யாரு வேண்டாங்கிறா? ஏன் நடராஜரை யார் வேணா பார்க்கலாமே, அவர் என்ன வேண்டாங்கிறாரா? நீ நல்ல மகராசனா போயிட்டு வா. 40 வேலி நிலம் அப்படிங்கன்னா பல 100 ஏக்கர் வருது. அப்போ 40 வேலி நிலத்தை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளார நீ பயிர் பண்ணி அறுவடை, ராத்திரிக்குள்ளாரன்னு கூட அவர் சொல்லல, பயிர் பண்ணி அறுவடைக்கு சித்தமாக வச்சுட்டு நீ தாராளமா சிதம்பரம் போயிட்டு வா அப்படிங்கிறார். இவர் யோசிக்கிறார், எப்படி ஒரு ராத்திரியில ஒரு பாத்தியோட நெத்த முடியுமான்னு தெரியலையே, எப்படி 40 வேலி நிலத்தை ஒரு ராத்திரியில எப்படி பயிர் பண்ண முடியுமா? அதையே நினைச்சு 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 அப்படியே சுவாமிய உணர்ந்துட்டோம் அப்படின்னா சொல்ல வராது, பேசவே வராது. அந்த பேச்சு மூச்செல்லாம் இல்லாம அப்படியே அந்த சிந்தனையிலேயே அப்படி மயங்கி விழுந்துடுறார். அப்போதான் சுவாமி, அதான் பயிரெல்லாம் ரெடியா இருக்குதே, எல்லாம் போய் பயிர் பண்ணிட்டு வாங்கன்னு சுவாமி அம்பாள் எல்லாம் ஃபேமிலியா அப்படியே இறங்கி வந்துடுறாங்க. அடியாருக்கு ஒண்ணுன்னா சுவாமிக்கு அவ்வளவு பிரியம், அடியார்களுக்கு சுவாமி மேல ரொம்ப பிரியம், சுவாமிக்கு அடியார்கள் மேல ரொம்ப பிரியம். அதனால இப்படி கஷ்டப்படுறானே, சிதம்பரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறானே, அவனை எப்படியாவது சிதம்பரத்துல நம்ம கூட்டிட்டு வரணுமேனு பெருமான் ஒரே ராத்திரியில சிவ குடும்பமே சுவாமி அம்பாள் எல்லாம் வந்து அங்கே ஒரே ராத்திரியில, ஏன்னா அங்கேயே சுவாமி வந்து இவர் நெல் கொடுத்தாரு இல்லையா, அத கங்கா தீர்த்தம் தெளிச்சு வச்சிருக்காராம் ஜடையில, அதெல்லாம் சுவாமி தெளிச்சு வச்சிருக்காரு. எல்லாம் பயிர் ரெடியா இருக்குது, எல்லாம் போய் நெட்டுட்டு நீ தாராளமா சிதம்பரம் போயிட்டு வா அப்படின்னு அதெல்லாம் ஒரே ராத்திரியில பயிர் முளைச்சு, ஆளளவுக்கு பயிர் முளைச்சு, பயிரெல்லாம் அப்படியே கதிர் அப்படியே தங்க மாதிரி அப்படியே ஜொலிக்கிறதா, அப்படியே தங்க மாட்ட ஒவ்வொரு நெல் மணியும் அப்படியே பொன் மாதிரி அப்படியே இப்படி ஜொலிக்க ஜொலிக்க எல்லாம் அறுத்து 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 அப்படியே மலைமலையா அப்படியே அங்க நெல் குவிஞ்சு கிடக்கிறதாம். அடுத்து அந்த அற்புதமான அந்த காண கிடைக்காத காட்சியை பார்த்த உடனே அவரு நேரா போய் நந்தனார் காலில் அந்த எஜமானர் விழுந்து, எப்படியாவது எனக்கும் இந்த கடை தேறுவதற்கான அந்த வழியினை நீங்கள் எனக்கு உபதேசிக்க வேணும் அப்படின்னு கேக்குறச்ச, பெருமானே நான் உங்களுடைய அடிமை நான், என்னால எப்படி, ரொம்ப கஷ்டமாச்சே, ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமாச்சே, இதை எப்படி என்னால உபதேசிக்க முடியும், ஐயே இது மெத்த கடினமான விஷயமாச்சே அப்படிங்கிறார். ஐயே மெத்த கடினம், ஐயே மெத்த கடினம் உமதடிமை, ஐயே மெத்த கடினம் உமதடிமை, மெத்த கடினம் பொய்யாத பொன்னம்பல தையாயிருக்கும் பொய்யாத பொன்னம்பல தையாயிருக்கும் நையாத மனிதர்க்கு புரியாது கண்டு கொள்ளும், நெய்யாத மனிதர்க்கு புரியாது கண்டு கொள்ளும், ஐயே மெத்த கடினம் உமதடிமை, ஐயே மெத்த கடினம் மனாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு, மானம் அபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி
பதி போல அனாதிபதி முன்பு பாருமே கட்டிக்காருமே அங்கே பாருமே கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போதுமே மாறுமே கட்டிகாருமே உள்ளே சேருமே அது போதுமே எனதையே மெத கடினம் உமதடிமையே மெத கடினம் முப்பாலும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு முப்பாலும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு இப்பாதை கிடையாது இப்பார்வை கிடையாது அப்பால் இரு நடனமாடுவார் ஆழம் போடுவார் ஐயன் ஆடுவார் தாளம் போடுவார் அன்ப கூடுவார் இசையே பாடுவார் ஆடுவார் தாளம் போடுவார் அன்ப கூடுவார் இசையே பாடுவார் எனதையே மெத கடினம் உமதடிமையே மெத கடினம் கண்டாரும் கிடையாது விட்டாரும் சொன்னதில்லை கண்டாரும் கிடையாது விட்டாரும் சொன்னதில்லை கண்டாரும் கிடையாது விட்டாரும் சொன்னதில்லை அண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ ஏழை சொல்லவோ அல்லவோ ஏழை சொல்லவோ அங்கே செல்லவோ நிறமகுதல்லவோ அல்லவோ ஏழை சொல்லவோ அங்கே செல்லவோ நிறமகுதல்லவோ எனதையே மெத கடினம் உமதடிமையே மெத கடினம் அப்படித்தான் நம்மளுடைய இங்க நிலையும் அப்படியே இருக்கிறது. நம்மளுமே சுவாமியினுடைய அந்த நிலையாகட்டும், சுவாமியினுடைய பெருமையாகட்டும், 1000 நா படைத்த ஆதிசேஷனால் கூட வர்ணிக்க முடியாத அந்த பெருமைய நம்மளால சொல்லிட முடியுமா? அது அவ்வளவு சாத்தியமான விஷயமா? ரொம்ப மெத்த கடினமான விஷயம் தானே. அப்படி பாட பாட அப்படியே சுவாமி சுவாமியினுடைய அனுக்கிரகம் பூர்ணமாக நந்தனாருக்கு இருக்கிறத உணர்ந்து அவனுடைய எஜமான் அனுப்பி வைக்கிறார். நீ நல்ல சிறப்பா சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திருப்பி வருவார். அவர்கிட்ட நம்ம இன்னும் நல்லா நிறைய கத்துக்கலான்னு அவர் நினைச்சு விட்டுடுறார். ஆனா திருப்பி வருவாரா, சுவாமி கூப்பிட்டுக்குவாரே அப்படிங்கிற அந்த நினைப்பு இல்லாம அப்படியே அப்படி அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்ச உடனே நேரா இங்க இந்த தில்லையினுடைய எல்லையிலேயே நின்று வருகலாமோன்னு கேக்குறார். அப்படின்னா அந்த பக்தி எப்ப ஏற்பட்ட அடியார்களாகட்டும், மகாவிஷ்ணுவாகட்டும், தேவேந்திரன், இந்திரன், தேவாதி முனிவர்கள் எல்லாம், சப்த ரிஷிகள் முதற்கொண்டு
அஷ்டவசுக்கள்னு எல்லாருமே வழிபட்டு அன்றாடம் நினைத்து 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 கண்ணீர் பெருகி உள்ளே ஆனந்தமா நடராஜ பெருமானையே நினைச்சுட்டு இருக்கார். அப்படிங்கிற இந்த தில்லையை மிதிச்சு நம்மளால இதுக்கு தோஷம் வந்துடுமே, இத நம்ம மிதிக்கலாமா, நம்ம வருகலாமான்னு பாடுறார். அப்படியெல்லாம் பாடுறார். அப்போ இங்க வந்து தில்லை எல்லையிலேயே நின்று வருகலாமோன்னு சுவாமி கிட்ட பாடி அப்படியே இப்படி சுவாமி வந்து என்ன பண்றார், தன்னுடைய பக்தனை தவிக்க விட்டு பாக்குறதுல சுவாமிக்கு விருப்பமே கிடையாது. ஆனா பார்த்திருக்க அப்படியே அப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி சுவாமி இருக்க வேணாமா? ஒவ்வொரு ஊர்லயும் திருவாரூர்ல தியாகராஜரா எத்தனை பேர்த்த அலைய விட்டுருக்கார், அவரும் அலைஞ்சிருக்கிறார். மதுரையில சொக்கநாதரா வளையல் விற்கிறார். புட்டுக்காக மண் சுமக்கிறார். சுவாமி வேதமும் காணாத பெருமான் தன் திருவடி நோக நடந்து வரார் வீதியில. வளையல் விற்கிறார், விறகு வைக்கிறார். அப்புறம் அப்படின்னு சுவாமி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இவருக்கு இந்த அனுகிரகம் பண்ணணுமே அப்படின்னு தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் கனவுலையும் அன்னைக்கு ராத்திரி சுவாமி கனவுல போய் ஒரு நாளும் வராத பக்தன் இன்னைக்கு என்ன பார்க்கலாது இப்படி வந்திருக்கிறானே, நீங்களே போய் அழைச்சிட்டு வந்தவங்களுக்கு நம்மளுடைய சன்னதியில தரிசனம் பண்ணி வைங்க அப்படின்னு சுவாமி அங்க கனவுல போய் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்திருக்குதே. அப்ப நடராஜ பெருமான் சொல்லி இருக்கிறாருன்னு எல்லாம் நடராஜர் பணித்திருக்கிறார், அவனுடைய சித்தம் அப்படின்ட்டு எல்லாம் போய் சுவாமியினுடைய சன்னிதானத்திலிருந்து பூர்ண கும்ப மரியாதையோட இங்க கிட்ட போய் அவர் அழைச்சிட்டு வந்து சுவாமி வாய்கள் கிட்ட நிற்பாற்றச்ச என்ன ஆகிறது அப்படின்னா, அவரே அதாவது அவருடைய குலத்தை வந்து மற்றவர்களுடைய விமர்சனம், சுவாமிக்கு வேதமே கிடையாது, சுவாமிக்கு எல்லாருமே ஒண்ணுதானே தவிர சுவாமி வேதமே பாக்குறது இல்லையே. அவர் வந்து அவரே அப்படி நினைச்சுக்கிறார், நந்தனாரே நினைச்சுக்கிறார். அவங்க ஊருக்காரங்க அந்த எஜமானாகட்டும் சுற்றம் நட்பு சூழ எல்லாரும் அப்படியே சொல்லி 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 இப்ப நீ நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து இப்ப நம்மளே வந்து எடுத்துக்கோங்க, நீங்க இப்படித்தான் நீங்க இப்படித்தான் நீங்க இப்படித்தான் சொல்லிட்டோம்னா நம்ம கொஞ்ச நாள் நமக்கு அப்படியே தோணி போயிடும், நம்ம அப்படிதான் போல அப்படின்னு நம்மளே நினைக்க ஆரம்பிச்சிருவோம். இவங்களை எல்லாம் எல்லாரும் காது பட சொல்ல 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 இவருக்கே அந்த நினைப்பு ஏற்பட்டுருது. அதனாலதான் சுவாமி பாக்குறார், இவருடைய மன வருத்தத்தையும் போக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அங்கே எரியக்கூடிய அந்த அங்க வந்து யாகம் வேள்வி பண்ணி அந்த வேள்வியில நீ இறங்கி வரச்ச உனக்கு நீ அதாவது இந்த இந்த உடலாகட்டும் இந்த ஆன்மாகட்டும் இந்த அலங்காரமாகட்டும் இந்த இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன திருப்திக்கு தானே தவிர நீங்க எப்படி போனாலுமே சுவாமி வந்து சுவாமி பார்க்கத்தான் செய்வாரே தவிர எல்லாமே இந்த இந்த ஜடமும் இந்த எல்லாம் இந்த இந்த அலங்காரம் எல்லாமே வந்து நம்மளுடைய மன திருப்திக்கு தானே தவிர சுவாமி அதை எதிர்பார்க்கிறாருன்னா சுவாமி உன்னையுமே எதிர்பார்க்கறது இல்லை. அப்போ இவர் வந்து தன்னையே அப்படி நொந்து 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 அதாவது தன் மேலேயே அவருக்கு கோபமா இருக்கு, நம்ம இப்படி ஆயிட்டமே. அதான் பாடும்போது ஐயே மெத்த கடினம் உமக்கு அடிமை அப்படின்னு பாடுறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு மேலேயே அவருக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கு அப்படிங்கறது தெரியறது. அவருடைய மனசுக்கும் நல்ல ஃப்ரீயா நல்ல அவருக்கும் சந்தோஷமாக போய் தரிசனம் பார்க்கட்டுமே அப்படிங்கறதுனால சுவாமி வந்து அந்த யாக குண்டத்துல அக்னியில நீ இறங்கி வரச்ச உனக்கு வந்து அப்பயாவது உனக்கு மன கஷ்டம் குறையட்டுமே அப்படின்னு சுவாமி தான் இந்த நல்ல வாய்ப்பையும், இதுவும் அவருக்கு ஒரு வாய்ப்பாக சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினாலதான் அது கிடைக்கிறதே தவிர, அப்போ சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினாலே அவர் அப்படியே அந்த நெருப்புல இருந்து இறங்கி வந்து அப்படியே இப்படி
அவருடைய அந்த மலை மாசம் எல்லாம் அழிஞ்சு போய் பூநூல் தரித்து அவர் அப்படியே நல்ல அடியாராக மாறி அப்படியே அவர் நேரா போய் அப்படியே அந்த கனக சபையில சுவாமிய பார்த்து 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 உள்ளம் உருகி அப்படி வேண்டி உருக உருக அப்படியே சுவாமி தனக்குள்ள ஈர்த்துட்டார். அப்படிங்கிறச்ச அப்பேற்பட்ட அந்த சபாபதிக்கு வேற யாராச்சும் சமமாக முடியுமா? சபாபதிக்கு மேறு தெய்வம் சபாபதிக்கு வேறு 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 சமணமாகுமா தில்லை சபாபதிக்கும் வேறு தெய்வம் சமணமாகுமா தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமணமாகுமா தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமணமாகுமாதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் கிருபாநிதி 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 இவரை போல கிருபாநிதி இவரை போல கிருபாநிதி இவரை போல கிடைக்குமா இந்த அரணிதன் கிருபாநிதி இவரை போல கிடைக்குமா இந்த அரணிதன் சபாபதிக்கு வேறு தெய்வம் ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று அதாவது ஒரு தரம் சிவ சிதம்பரம்னு சொல்லிட்டா போதுமே, சிவசிவான்னு சொல்லக்கூடாதா அப்படிங்கறதான் தியாகராஜர் அந்த கீர்த்தனையில எடுக்கிறார். ஒருத்தன் நாய் வளர்த்தானாம், நாய் தான் வளர்த்தான். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பார்த்ததில்ல, கபாலீஸ்வரரை பார்த்ததில்ல, நடராஜரை பார்த்ததில்ல, ஒண்ணுமே பார்த்ததில்ல, நாய் தான் வளர்த்தான். அப்போ ஒரு நாள் அப்படியே இப்படி கூட்டின்னு போறச்ச இப்படி கரெக்டா என்ன ஆகாது, அவன் நாயை பார்த்து இப்படி வருது, ஏதோ தெருநாய் இல்லைன்னு சண்டை போறது, சி அப்படிங்கிறான். இவன் நாய் இப்படி வா வா அப்படிங்கிறான். அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, போயிட்டானா. எங்க போனானா? சிவலோகம் போயிட்டானா. போனா அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேக்குறான், என்ன நாய், நான் உயிர் இருக்கும்போது எங்க கோயிலுக்கு போனதில்லை, கோயில் அதாவது மழை வந்தா கூட கோயில் பக்கம் ஒதுங்கினதே இல்லை. நான் கபாலீஸ்வரர் பார்த்ததில்லை, கற்பகாம்பாள் பார்த்ததில்லை, நடராஜர் பார்த்ததில்லை, தியாகராஜர் பார்த்ததில்லை, சொக்கநாதரை பார்த்ததில்லை, மதுரை மீனாட்சியை பார்த்ததில்லை. இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்க, மதுரையிலேயே இருப்பாங்க. இங்க போயிருக்கீங்களா? போனதே இல்லை, அங்க கூட்டமா இருக்கு, யார் போறது. சென்னையிலே இருப்பாங்க, கபாலீஸ்வரரை போய் பார்த்திருக்கேளா? அதை யார் பாக்குறது, அங்க போனா ஒரு நாளே போயிரும், யார் போய் பாக்குறது. சென்னையிலே இருப்பா, ஆனா பார்த்தே இருக்க மாட்டான். அந்த மாதிரி
அவன் அங்க போய் நான் ஒரு நாளும் போனதே இல்லையே, எனக்கு சிவநாமம் சொன்னதே இல்லையே, எனக்கு சிவராத்திரினாலே எனக்கு என்னன்னே எனக்கு தெரியாதே. எனக்கு எல்லா ராத்திரியுமே எனக்கு சிவராத்திரி தான். விடிய விடிய முழிச்சிருந்துட்டு கண்டதை பேசிட்டு கண்டதை சாப்பிட்டு கண்டதை பார்த்துட்டு இப்படியேதான். என்ன பூலோகத்துலதான் எல்லாம் கணக்கு மாறுறதுன்னு பார்த்தா சிவலோகத்துல இப்படி மாத்தி எழுதிட்டீங்க, மாத்திக்கிட்டு என்ன கூட்டிட்டு வந்திருக்கு போயிருக்கிறீங்க. நான் அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணினதே இல்லையே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நீங்க ஒண்ணும், ஏன் இந்த பூமியில தான் தர்ம நியாயங்கள்லாம் மாறுது அப்படின்னா சிவலோகத்திலயுமா the morality has changed in சிவலோகா ஆல்சோ அப்படிங்கிறார். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் வருத்தப்பட வேணாம், சுவாமி சொல்லிதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நீங்க சாகருக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? என்ன சாகருக்கு முன்னாடி நாய் தான், அவன் நாய் வளர்த்தாலும் நல்ல ஹானஸ்ட் தான், நாய் தான். அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லாத்துக்கும் சிவலோக பிராப்தி, எல்லாரும் இப்ப நாய் தான் வளர்க்கிறா. அப்போ அதத்தான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்களா, நீ சாகும்போது இந்த வேற நாயை பார்த்து சீச்சி அப்படின்னியா, ஓ நாயை பார்த்து வான்னியா, அத சிவபெருமான் எங்க பெருமான் என்ன பண்ணிட்டார், சிவசிவான்னு பண்ணிட்டாரு, அதனால உனக்கு சிவலோகம் கொடுத்துருச்சார் அப்படின்னா ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னார் போமே. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னார் போமே. பரகதிக்கு வேறு புண்ணியம் செய்ய வேண்டும், பரகதிக்கு வேறு புண்ணியம் செய்ய வேண்டும். அரிய உளைய மோகவனோ அடைந்தரென்று புராணோ பரிந்து சொல்ல கேட்டோ கோபாலன் பாடும் தில்லை சப்பதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை, சப்பதிக்கு வேறு தெய்வம் கரிச சப்பதிக்கு வேறு தெய்வம் கரிச சப்பதிக்கு வேறு தெய்வம் மக கரிச சப்பதிக்கு மக கரிச சப்பதிக்கு சாத மகரிச சப்பதிக்கு சாத மகரிச சப்பதிக்கு ரிக மக மத சத மகரிச சப்பதிக்கு ரிக மக மத சத மகரிச சப்பதிக்கு சரி கரி க மக மத மத சரி கரி சத மகரி சப்பதிக்கு சரி கரி க மக மத மத சத சரி கரி சத மகரி சப்பதிக்கு வேறு தெய்வம் தமனமாகுமாதில்லை, சப்பதிக்கு வேறு தெய்வம்
இப்பேற்பட்ட இந்த சபாபதிக்கு நிகர் வேற யார் இருக்க முடியும்? அப்போ இறுதியாக தக்ஷ யஜ்ஞத்துல வரக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்துண்டு முடிச்சிடலாம். அதாவது இறுதியாக தக்ஷ யஜ்ஞம் பெரும்பாலும் ஸ்ரீமத் பாகவதத்திலயும் வருது, பாகவத மகாத்மியத்துல வருது, விஷ்ணு புராணத்துல வருது, பல இடங்கள்ல வருது தக்ஷ யஜ்ஞம். அப்போ பல்வேறு விதமாக தக்ஷன் சிவபெருமான இந்த கதை எதுக்கு நம்ம இங்க சொல்றோம் அப்படின்னா, அம்பாளுடைய சக்தி பீடங்கள் 108 சக்தி பீடங்கள்ல இந்த தில்லையில அம்பாளுடைய வலது காலினுடைய கட்டவிரல் விழுந்த இடமாக இது இருக்கிறதுனால இந்த இதை சொல்லி முடிச்சுடலாம். அதாவது பாத்தீங்கன்னா, தக்ஷ யஜ்ஞத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லியும் அம்பாள் தடுத்துட்டு போறார். தாக்ஷாயினின்னு பேர். அம்பாளுக்கு அந்த பேரை கேட்டாலே காது வலிக்குமா. என்ன போய் எதுக்கு, எனக்கு மங்களான்னு பேர் இருக்கு, அம்பான்னு பேர் இருக்கு, எத்தனையோ பேர் இருக்கு, அம்பாளுக்கு பேருக்கு என்ன பஞ்சமா, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சின்னு எத்தனை பேர் இருக்கு, என்ன ஏன் இப்படி தாக்ஷாயினின்னு என்ன கூப்பிடுறேன்னு அம்பாளுக்கே காதுக்கு சகிக்காதான். ஏன் அவர் அப்படி தக்ஷன் சிவன் நிந்தனையே தான் பண்ணுவார். சிவத்வேஷம், பரம சிவத்வேஷி தக்ஷன். இவர் என்ன மரக்கட்ட லோச்சனா இருக்கார், இப்படி இருக்கார். அதாவது ஒரு பிரசங்காத்து பை கோஇன்சிடென்ஸா கூட சிவசிவான்னு சொல்ல மாட்டானா. அகமா சுத்தி பை பிரசங்காத் பை கோஇன்சிடென்ஸா எப்படியோ சிவசிவான்னு யாராவது ஒருத்தர் சிவசிவான்னு சொன்னாலே அவன் காதுல போட்டு சிவ சிவ சிவசிவா அப்படின்னு அவங்க வீட்டுல. இப்ப அப்படி பரம சிவ துவேஷியா இருக்கார். நான் பட்டு வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கேன், அவர் சுடுகாட்டுல இருக்கிறார். ஆனா சுவாமி சுடுகாட்டுல இருக்கிறார் அப்படின்னா அந்த சுடுகாடுங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த சரீரமே ஒரு ஸ்மசானமாம். இருக்கிற நல்ல பூமியெல்லாம் எப்படி சுடுகாடா மாறுறது? இன்னைக்கு ஒருத்தர் சாவார், நாளைக்கு ஒருத்தர் சாவார், அப்படி ஒரு 100 பேர் சாவறாங்கன்னா இருக்கிற நல்ல பூமியெல்லாம் ஸ்மசானமாக மாறுறதுக்கு காரணமே இந்த மனுஷ இதுதானே. அதனால இந்த சரீரமே ஒரு ஸ்மசானமாம். இந்த ஸ்மசானத்துல, இந்த சரீரம்ங்கிற ஸ்மசானத்துல அவர் அந்தர்யாமியாக இருந்து அவர் இயக்கின்னு இருக்கிறதுனால தானே அவருக்கு ஸ்மசானவாசின்னு பேரே தவிர அந்த ஸ்மசானத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அதனாலதான் நம்ம என்னதான் பட்டு வஸ்திரம் சாத்தித்தாலும் சந்தனம் சாத்தித்தாலும் தங்கத்தினால இந்த அழிகின்ற உடலுக்கு தங்க வைடூரியங்கள்னால ஆபரணம் பண்ணி போட்டுக்கிட்டாலும் இது அழிகின்ற உடல் தானே. நம்ம என்னதான் பட்டு வஸ்திரம் போட்டு சந்தனம் தரிச்சுக்கிட்டாலும் இது சவம் சவம் தான். அது எதுவுமே தரிச்சுக்கலனாலும் அது சிவம் சிவம் தான். அப்போ அததான் இதுல பாத்தீங்கன்னா அவர் அப்படி சிவன் இந்தன இவரு கண்ணே சரியில்லை, இவரு முக்கண்ணனா இருக்கார், திரிலோச்சனா இருக்கார். சரி இவருதான் சரியில்லைன்னு பார்த்தா இவங்க கூட இருக்கிற அடியார்களும் நல்லால, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறார். அதாவது சிவபக்தி பண்றவர்கள்ல ஏழைகளும் உண்டு, பணக்காராலும் உண்டு, தேவர்களும் உண்டு, அசுராலும் உண்டு. அதனால அப்படி சிவத்வேஷம் பண்றார். இப்ப ஏற்பட்ட இந்த சிவத்வேஷிக்கு மகளாக இப்படி பிறந்திருக்கிறேனே, அடுத்த பிறவின்னு எனக்கு ஒண்ணு இருந்தா நல்ல பரம சிவ பக்தனுடைய இதுதான். அம்பால கருவில் சுமக்கிற அளவுக்கு எந்த பெண்ணுமே புண்ணியம் பண்ணதில்லை. அதாவது முதல் முறையா சதிக்கு தாக்ஷாயினி தவ புதல்வியாக வரார். அப்புறம் பர்வதராஜனுக்கு ஹேமா மைனாவத்தின்னு பேர், பர்வதராஜ குமாரியா பார்வதியாக பிறக்கிறார். அப்புறம் மதுரையில மீனாட்சியா அந்த அந்த யக்ஞ குண்டத்திலிருந்தே அம்பாள் ஆவாகனமாய் வர. அம்பாளை கருவில சுமக்கிற அளவுக்கு எந்த பெண்ணுக்கும் வலிமை இல்லைன்னு அம்பாளை அப்படியே தோன்றிடுறான். அதனால இப்பேர் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா சிவ சிவான்னு
இந்த வாயில இருந்தா சிவசிவான்னு சொல்லக்கூடாது. ஆனா எங்க அப்பா இப்படி பரம சிவ துவேஷியா இருக்காரு. இவர் ஒரு தரம் இப்படி சிவசிவான்னு சொல்லி இருந்தா அவருக்கு அந்த பரகதி கிடைச்சிருக்குமே, அந்த அறிவானது கிடைச்சிருக்குமே, அந்த அறியாமை நீங்கி இருக்குமே. அதாவது பஸ்மத்தையும் தரிச்சுக்கிறார், சந்தனத்தையும் தரிச்சுக்கிறார். எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறது எல்லாமே சிவபெருமான் இருக்கு. சந்திரனையும் தரிச்சுக்கிறார், நாகத்தையும் தரிச்சுக்கிறார், பட்டு வேஷ்டியும் தரிச்சுக்கிறார், புலித்தோலும் தரிச்சுக்கிறார், கோவில்லையும் இருக்கிறார், சுடுகாட்டிலையும் இருக்கிறார், சந்திரனையும் சூடிக்கிறார். எல்லாம் அந்த ஆப்போசிட்டா எல்லாம் எடுக்கிறாரே. அதான் புரந்தரதாசர் பாடுறாரே, சந்திரசூட चंद्रचूट शिवशंकर पार्वती रमणानि नगे नमो चंद्रचूट शिवशंकर पार्वती रमणानि नगे सुंदर शंकर पार्वती रमणानि नगे नमो रमणानि नगे नमो அப்போ இங்கன்னு நிறைய சாபங்கள் பரிமாறிக்கிறான். சிவபெருமானுக்கு வேணா ஸ்திதியும் எனக்கு வந்து புகழ்ந்தாலும் நான் ஏத்துக்கிறேன், திட்டினாலும் ஏத்துக்கிறேன்னு சுவாமி சொல்லுவார். ஆனா அடியார்களுக்கு கேட்குமோ? ரொம்ப கோபம் வந்துதான் நந்திகேஸ்வரருக்கு. இப்படி மேன்னு கத்துறிய, அதே ஆட்டு தலையோட நீ போக கடவாயின்னு சாபம் கொடுக்கிறார். அதே மாதிரி வீரபத்திரனால தக்ஷ யஜ்ஞமானது அழிக்கப்படுறது. அப்படியே அவருக்கு வந்து ஆட்டுத்தலை சுவாமி பொறுத்துடுறார். அப்படி பொறுத்தின உடனே அப்ப கூட அவனுக்கு வந்து அப்பதான் புத்தி வருது, அப்பதான் சிவபெருமானையே ஸ்தோத்திரம் பண்றான். ஆனா தக்ஷன் மேல சுவாமி கோபமே கிடையாது. இப்போ ஒருத்தர் நமக்கு பிடிக்காது அப்படின்னா அவங்களையே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடவே கூடாதான். இப்ப இவங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னா இவங்க கிட்ட இந்த குணம் எனக்கு பிடிக்கல. ஒருத்தங்க எனக்கு பிடிக்கலன்னா அவங்களுடைய அந்த பர்டிகுலர் அந்த ஆஸ்பெக்ட் பிடிக்கலன்னு தான் இருக்கணுமே தவிர அந்த ஆன்மா அந்த உயிரே எனக்கு பிடிக்கலன்னா எல்லா உயிருமே சுவாமி இருக்கார் அப்படிங்கிறச்ச ஒருத்தங்களை நம்ம பிடிக்காது அப்படின்னா அந்த பர்டிகுலர் இவங்க என்ன இந்த குணம் எனக்கு பிடிக்கல
அதே மாதிரி தேவர்கள் எல்லாம் பிரஜாபதியவர் அந்த அந்த வேள்வியை நிறைவு பண்ணோம், அதனால திருப்பி எழுப்பி கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறச்ச நான் எழுப்பிடுறேனே அப்படிங்கிறார். அதனால இப்ப இவ்வளவு சரித்திரம் இப்ப பார்த்துட்டு வந்திருக்கோம். இதன் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவரை நம்பி கெட்டவர் யாருமே கிடையாது. அவரை நம்பி கேட்டவருக்கும் யாரும் கெட்டவங்களே இல்லையே. அவரை நம்பிதானே நீங்க எல்லாம் கேட்டு கேளு இவ்வளவு நேரமா. நம்பி கெட்டவரையா உமை நம்பி கெட்டவரையா உமை நம்பி கெட்டவரையா உமை நம்பி கெட்டவரையா உமை நாயகனை திருமயிலை நிறைவன் நம்பி கெட்டவரையா உமை நாயகனை திருமயிலை நிறைவன் நம்பி கெட்டவரையா உமை நாயகனை திருமயிலை நிறைவன் நம்பி கெட்டவரையா அங்குழி கங்கையனிந்த ஜடாதர அங்குழி கங்கையனிந்த ஜடாதர அங்குழி கங்கையனிந்த ஜடாதர நண்பர் மனோகவசம் புகவாலி அங்குழி கங்கையனிந்த ஜடாதர நண்பர் மனோகவசம் புகவாலி கெட்டவரையான் உமை நாயகனை திருமயிலை நிறைவன் கெட்டவரையா ஒன்றுமே பயனில்லையன்று உணர்ந்தவரும் ஒன்றுமே பயனில்லையன்று ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளின் நிலையை ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளின் நிலையை அன்று வரும் பொழுது பொழுது சிவந்தயனாவில் ஆராதே அன்று ஜெயலவில் வரும் பொழுது சிவந்தயனாவில் ஆராதே ஆதலினால் மனமே இன்று சிவனாமோ சொல்லி பழகு பழகு ஆதலினால் மனமே இன்று சிவநாமோ சொல்லி பழகு நம்பி கெட்டவரைய உமை நாயகனை திருமயிலை நிறைவன் நம்பி கெட்டவரையா ஆகையினால இன்றே சிவநாமம் சொல்லி பழகு அப்படின்னு நம்ம இந்த விஷயத்தை எல்லாம் இது வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கத்துட்டு இருக்கோம். எப்பவுமே யாருமே முழுமை அடையறது இல்லை. எல்லாருமே எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கத்துட்டு இருக்கார். நம்மளால ஒரு 4 விஷயம் சேர்ந்தாப்புல செய்ய முடியறதானா முடிய மாட்டேங்கிறது. ஆனா ஒரு கனியில எத்தனை வகையான கனி, ஒரு காயில எத்தனை வகையான காய், ஒரு மனிதர்கள் எத்தனை வகையான மனிதர்கள், ஆன்மாக்கள் எத்தனை வகையான ஆன்மாக்கள், இத்தனையும் படைக்கின்ற பெருமான் தெளிவாக படைக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் சிந்தையில மேற்கொண்டு இன்னைக்கு நிறைய விஷயங்களை இசையும் தமிழும் சேர்ந்து ஒலிக்கட்டுமேன்னு நடராஜர் பணித்த வண்ணமாக நிறைய விஷயங்களை இந்த வேலையில நம்ம பகிர்ந்திருக்கோம்.
ஆகையினால இன்றைய சிவநாமம் சொல்லி பழகு அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்க வேண்டும், அதுக்கு சபாபதி அருள வேண்டும் என்று கூறி கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவர் பொன்னார் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு உங்களை மீண்டும் 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 சந்திப்பதற்கான வாய்ப்பினை எல்லாம் வல்ல பெருமான் அருள வேண்டும் என்று கூறி கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय हराय शिवाय नमो शेखराय नमो चन्द्रशेखराय नमो இந்த அமுத கான மலையை பொழிந்த பூலோக நந்தியாக கருதப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரேச சத்சங்கம் இன்னும் மென்மேலும் இன்னும் பல நிகழ்வுகளை நடத்தி பெருமானுடைய கருணையினால இன்னும் பல கூடிய வளரக்கூடிய அன்பர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக சுவாமி இந்த இடத்த மாற்றணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். நம்ம எல்லாரும் பிரார்த்திச்சு இந்த வேலையிலே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம்.